புனித மரியாவின் மாசற்ற இதய அன்னையின் கேட்ட வரம் தரும் வேட்டவலம் யோசேப்பு தந்தையின் அன்பு பக்தர்களே, திருவிழாவின் முதல் நாளாகிய இன்று இந்த புனிதர்களின் கொடியை ஏற்றி உங்களோடு சேர்ந்து இறை அருளை பெற்று செல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த முதல் நாள் திருவிழா திருப்பலிக்கு என்னை அன்போடு அழைத்த நம் பாசத்திற்குரிய வேட்டவலம் மறைக்கோட்டை முதன்மை தந்தை பேரருட் தந்தை ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் பங்கு பேரவை தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன். பல ஊர்களுக்கு நான் கொடியேற்ற சென்றிருக்கிறேன். திருவிழா முன்பாக கொடியேற்ற அழைப்பார்கள். அப்படி பல ஊர்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். ஒரு முறை ஒரு ஊருக்கு அப்படிதான் கொடியேற்ற சென்றேன். 6 மணிக்கு கொடியை எடுத்து சென்றார்கள். எப்பொழுது திருப்பலி என்று கேட்டேன். பங்கு தந்தையிடம் 6:30 மணிக்கு திருப்பலி ஆரம்பிக்கும் என்று சொன்னார். அமர்ந்து ஆவலோடு காத்து கொண்டிருந்தேன். 7 மணி ஆனது, 7:30 மணி ஆனது, 8 மணியும் ஆனது. பசி எடுத்தது. பங்கு தந்தையிடம் கேட்டேன், சாப்பிட்டுட்டு பூச வைக்கலாமா? அது உங்கள் இஷ்டம் ஃபாதர், நான் பூச முடிஞ்சுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். நான் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டேன். ஏன்னா பூச வைக்கணும் அப்படின்னு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டேன். மீண்டும் காத்து கொண்டிருந்தோம். 8:30 மணிக்கு தான் கொடி உள்ளே வந்தது. 9 மணிக்கு பூசை ஆரம்பித்தேன். நான் பிரசங்கம் ஆரம்பிக்கும்போது மணி 10 மணி. அன்புள்ள இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் குட் நைட் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன் பிரசங்கத்தை. ஆனால் நம்முடைய பங்கிலே நேரத்தோடு அழகாக இதை செய்திருக்கிறீர்கள். இன்னொரு பங்குக்கு கொடியேற்ற சென்ற பொழுது கொடியேற்ற வேண்டும் இல்லையா? என் பக்கத்தில் கொடியேற்றுறதுக்கு 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. என் கையில் கயிறை மட்டும்தான் கொடுத்தாங்க. ஏற்றினதெல்லாம் அவங்க தான். 3 பேரும் பிடிச்சி ஏற்றினாங்க. அவங்க தான் கொடி ஏற்றினாங்க. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது 3 பேரும் ரொம்ப டைட்டாக இருக்கிறாங்க. கொடி ஏற்றுறதுக்குன்னே அவங்க டைட்டாக வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அந்த கொடியை ஏற்றுறது. இன்றைக்கு நம்முடைய ஊரிலே 2 புனிதர்களை நாம் ஏற்றி இருக்கிறோம். நான் நம்முடைய அதிபர் தந்தையிடம் கேட்டேன். இன்றைக்கு தான் முதன்முறையாக பார்க்கிறேன். நாங்கள் 2 புனிதர்கள் இருக்கிறாங்க. மாதாவும் இருக்கிறாங்க, சூசை தந்தையும் இருக்கிறாங்க. நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே இது போல். இல்லை ஃபாதர், இதுதான் நம்ம ஊருடைய வழக்கம், அதை மாற்ற முடியாது என்று சொன்னார். கஷ்டமாச்சு. 2 பேரை மேலே தூக்கி விடணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இன்னும் பக்கத்தில் ஆளுங்களாம் இருந்தாங்க. அதே போலவே எனக்கு இழுத்து விட்டாங்க. இன்றைக்கும் கொஞ்சம் பேர் கொடி இழுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அழகான ஒரு தலைப்பு. அன்னை மரியா அருள் மிக பெற்றவர். அன்னை மரியா அருள் மிக பெற்றவர். நாம் எல்லோருமே அருள் பெற்றவர்கள். அதில் எந்த டவுட்டும் இல்லை, சந்தேகம் இல்லை. நாம் எல்லோரும் அருள் நிலையை பெற்றவர்கள். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் அருள் மிக பெற்றவர்கள். ஆனால் அன்னை மரியாவை மட்டும் நாம் அருள் மிக பெற்றவர். நம்மை விட அதிகமாக அவர் அருளை பெற்றிருக்கிறார். காரணம், அவருடைய பிறப்பே இறைவனுடைய திட்டத்தினால் உருவானது. பாவம் இல்லாமல் உற்பவித்தவர், பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர். பாவம் இல்லாமல் உற்பவித்தவர், பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர். பாவம் இல்லாமல் உற்பவித்தது கடவுள் அவருக்கு தந்த கொடை. பாவம் இல்லாமல் வாழ்ந்தது அவர் இறைவனுக்கு தந்த கொடை. எனவேதான் அவர் அருள் மிக நிறைவாக பெற்றவராக இருக்கிறார். நாம் எல்லாம் அருள் பெற்றவர்கள். ஆனால் அந்த அருளை நாம் நிறைவாக பெற்றிருக்கின்றோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில்
பொருள் மிக பெற்றவர்கள் இருக்கிறார்கள், புகழ் மிக பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அறிவு மிக பெற்றவர்கள் இருக்கிறார்கள், ஆற்றல் மிக பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை விட அருள் மிக பெற்றவர்கள் சிறந்தவர்கள். ஒரு சிலர் தான் அப்படி அருள் மிக பெற்றவர்களாக இருக்கிறார்கள். திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளில் சொல்றாரு, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகு இல்லாகி யாங்கு என்று சொல்லுகிறார். எப்படி பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் சிறப்பாக இருக்காது. இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் செல்வம் வேண்டும், பணம் வேண்டும், இல்லை என்றால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அதை போல அந்த உலகத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய உலகத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும்? நமக்கு என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? அருள் வேண்டும். அருள் இருந்தால்தான் அந்த உலகம் நமக்கு வசப்படும், இறைவனை நாம் கண்டடைய முடியும். இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த அதிகமான அருள் மிக பெற வேண்டும் என்று சொன்னால், நம் இதயம் கனிவுள்ள இதயமாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த திருக்குறளினுடைய அர்த்தம். கனிவுள்ள இதயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் அருள் மிக பெற்றவர்களாக இருப்பார்கள். பொருள் மிக பெற்றவர்களை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். அண்மையிலே ஒரு பெரிய நம்முடைய இந்தியாவிலே பெரிய பணக்காரருடைய மகனுடைய திருமணம் நடைபெற்றது. அம்பானி அவருடைய மகன் ஆனந்த் அம்பானி, முகேஷ் அம்பானியுடைய மகன், இளைய மகன் ஆனந்த் அம்பானி 5000 கோடி பணம் செலவழித்து அந்த திருமணத்தை நடத்தினார்கள். பணம் இருக்கிறது, செலவழிக்கிறார்கள். உலகத்தில் உள்ள பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டார்கள். அது பொருள் இருப்பவர்கள், அறிவு இருப்பவர்கள் இருக்கிறார்கள், அறிவு கூர்மை படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அதற்கும் திருவள்ளுவர் ஒரு குறள் வழியாக நமக்கு அறிவுறுத்துகிறார். அறம் போல கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். நீ எவ்வளவுதான் அறிவு கூர்மை படைத்தவனாக இருந்தாலும், அறம் போல கூர்மையான அறிவை நீ படைத்தவனாக இருந்தாலும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். உன்னிடத்தில் நல்ல மனித பண்புகள் இல்லை என்று சொன்னால் நீ மரக்கட்டைக்கு சமமானவன். நீ எவ்வளவு அறிவாளியாக இருக்கலாம், ஆற்றல் மிகுந்தவனாக இருக்கலாம், ஆனால் உன்னிடத்தில் அன்பு என்கின்ற பண்பு, மன்னிப்பு என்கின்ற பண்பு, இரக்கம் என்கின்ற பண்பு இல்லை என்று சொன்னால் நீ மனிதனாக வாழ்வதற்கே தகுதியற்றவன். ஒரு மனிதன் எப்பொழுது மனிதனாக இருக்கிறான் என்று சொன்னால், இன்னொரு மனிதனுடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதுகின்றவன்தான் மனிதன். அதற்கும் அழகான திருக்குறள் நம்முடைய திருக்குறளில் இருக்கிறது. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. ஒருத்தன் அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னா அடுத்தவனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், கருத வேண்டும், நினைக்க வேண்டும். அவன்தான் மனிதன். அன்னை மரியா அந்த பண்பில்தான் உயர்ந்தோங்கி நிற்கின்றார். அதனால்தான் அருள் மிக பெற்றவராக இருக்கிறார். விவிலியத்திலே பேறு பெற்றவர்களை பற்றி தரப்பட்டிருக்கிறது. பேறு பெற்றவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அருள் மிக பெற்றவர்களாக இருப்பார்கள். யாரெல்லாம் பேறு பெற்றோர் என்று விவிலியத்திலே மத்தேயு நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள்? ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றவர்கள், துயருருவோர் பேறு பெற்றவர்கள், நீதியின்பால் பசித்தாகமுள்ளோர் பேறு பெற்றவர்கள், இரக்கமுடையோர் பேறு பெற்றவர்கள், கனிவுடையோர் பேறு பெற்றவர்கள், தூயதோர் உள்ளத்தை கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பண்புகளை
அன்னை மரியா கொண்டிருந்தார்கள். அந்த இதயம்தான் மாசில்லாத இதயம் என்று நாம் அழைக்கின்றோம். எனவேதான் அவர் பேறு பெற்றவர், அருள் மிக பெற்றவர். இந்த பேறு பெற்ற பண்புகளை எல்லாம் தன்னுடைய பண்பாக கொண்டிருந்தார். எனவேதான் அன்னை மரியா அருள் மிக பெற்றவராக இருக்கின்றார். நான் பணி செய்கின்ற அந்த பள்ளிக்கு அருகில் ஏழை குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக தாழ்நிலை சமூகத்தை சார்ந்த குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்னுடைய பள்ளியிலும் அவர்கள் படிக்கின்றார்கள். அவர்களை சேர்த்து நான் படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் படிக்காமல் சுற்றி கொண்டிருப்பார்கள். அதில் ஒரு சிறிய பையன் இருக்கிறான். அவன் எப்பொழுதும் அவனுடைய தம்பி ஒருவன் இருக்கிறான். அவனை அழகாக துணியிலே கட்டி தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு வருவான். அவனுக்கே 10 வயது தான் ஆகிறது. ஆனால் அவன் தன்னுடைய 5 வயது தம்பியை தன்னுடைய முதுகிலே ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு வருவான். நான் ஒவ்வொரு முறை பார்க்கின்ற பொழுதும் ஆச்சரியப்படுவேன். என்னிடம் வந்து உதவி கேட்பான். ஆனால் அவனுக்கு பின்னால் அந்த மூட்டையை சுமந்து கொண்டே இருப்பான். அவனுடைய தம்பி அவனுடைய முதுகிலே அமர்ந்திருப்பான். ரொம்ப அவனுக்கு வலிக்கவே இல்லையா? இப்படி தூக்கிக்கிட்டே அலையறையே, எங்கே போனாலும் அவனை தூக்கிட்டு வரையே. அதுக்கு அவன் சொன்ன பதில் ஒரு அழகான ஒரு பதில். என் தம்பியை சுமப்பதற்கு நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? என் தம்பியை சுமப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது எனக்கு ஒரு சுமை அல்ல, அது எனக்கு சுகமாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சியோடு அவனை சுமக்கின்றேன். அவன் மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி. எனவே தான் அவனை மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். பிறருடைய சுமையை சுமப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த இதய அன்னையின் இதயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த மாசற்ற இதய அன்னையின் பண்புகளை நான் உங்களுக்கு பட்டியலிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் திருப்பலியின் தொடக்கத்திலேயே கேட்டேன் தந்தையிடம், எத்தனை நிமிஷம் பிரசங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. திருத்தந்தை எவ்வளோ நேரம் பிரசங்க வைக்க சொல்கிறார் தெரியுமா? திருத்தந்தை எவ்வளோ நேரம் பிரசங்க வைக்க சொல்லியிருக்காரு தெரியுமா? 8 நிமிஷம் வைக்க சொல்லியிருக்கிறார். அதுக்கு மேலே பிரசங்க வச்சா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் நான் பங்குசாமியார்ட்ட சொன்னேன். அவர் சொன்னார், வேட்டவள மக்கள் அப்படிப்பட்டவங்க கிடையாது. நீங்கள் தைரியமாக 1 மணி நேரம் பேசிகிட்டே இருங்க, உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம் கேரண்டி கொடுத்தாரு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சரி நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறீங்க என்ற நம்பிக்கையில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கையை நீங்கள் வீணடிக்க வேண்டாம். பேசி முடித்த பிறகு கேள்வியும் கேட்பேன். அதனால் கவனமாக கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் செவிமடுத்து கேட்க வேண்டும். அன்னையினுடைய இதயத்தின் பண்புகளை மட்டும் நான் பட்டியலிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒரு 5 பண்புகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். எனவே தான் அவரின் இதயம் மாசற்ற இதயமாக இருந்தது. முதலில் அந்த இதயம் ஞானமுள்ள இதயம். ஆண்டவர் மீது கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். இந்த உலகில் கடவுளுடைய பயம் ஒன்று இல்லை என்று சொன்னால் ஒருவன் அறிவாளியாக இருக்கவே முடியாது. உனக்கு அறிவு வேண்டும் என்று சொன்னால் கடவுள் மீது பயம் இருக்க வேண்டும். எப்படி சாலமோன் அரசர் கடவுளிடம் ஞானத்தை கேட்டார். இந்த மக்களை வழிநடத்தவும் நன்மை தீமையை அறிந்து அதன்படி செயல்படவும் எனக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தருடும் என்று சாலமோன் அரசன் கடவுளிடம் கேட்டார். அப்படிப்பட்ட இதயத்தை தான் அன்னை மரியா கொண்டிருந்தார்கள். ஞானமுள்ள இதயம். நல்லது எது தீயது எது என்று பகுத்து பார்த்து நல்லதை தேர்ந்து கொள்ள வேண்டும். தெரிந்தால் மட்டும் பத்தாது. நல்லது எது தீயது இது என்று அறிந்து கொண்டால் மட்டும் பத்தாது. அந்த நல்லதை தேர்ந்து அதன்படி வாழ வேண்டும். அதுதான் ஞானமுள்ள இதயம். இரண்டாவது கீழ்ப்படிதலுள்ள இதயம். விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம், கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் ஒருத்தி எழுந்து சொல்லுகிறார், உம்மை பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார், அதைவிட யார் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் இன்னும் அதிகம் பேறு பெற்றவர்கள்.
அதைத்தான் அன்னை மரியா தன் வாழ்க்கையில் கடைபிடித்தார். கடவுளுடைய வார்த்தையை முதலிலிருந்து கடைசி வரை அவர்கள் பின்பற்றினார்கள். எனவேதான் அவர் அருள்மிக பெற்றவராக, இன்னும் அதிகம் பேறு பெற்றவராக இருக்கிறார். காரணம், இறை வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதை தன் வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தார். மூன்றாவது, தூய்மையான உள்ளம் கொண்டிருந்தார் அன்னை மரியா. நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அவர்கள் கடவுளை காண்பார்கள். யாரெல்லாம் தூய்மையான உள்ளத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கடவுளை காண்பர். அன்னை மரியா கடவுளை கண்டார்கள், வானதூதரை தரிசித்தார்கள். கடவுள் அவரிடம் அனுப்பினார் வானதூதரை. அந்த வானதூதர் தான் அவரிடம் வந்து கடவுள் சொன்ன செய்தியை சொல்லுகிறார், அருள்மிக பெற்றவரே வாழ்க. இது கடவுளின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். மனிதன் நம்மை எப்படி வேண்டுமானாலும் புகழலாம். சில பேர் புகழ்ச்சிக்காக வாழுகிறார்கள். ஆனால் நம்மை புகழ வேண்டியவர் கடவுள். கடவுள் பார்வையில் நாம் புகழ்ச்சிக்குரியவர்களாக இருக்கின்றோமா? மனிதர்களை ஏமாற்றி நாம் வீண் புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கடவுளுக்கு முன்னால் நாம் நீதிமான்களாக, நேர்மையாளர்களாக நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரெல்லாம் தூய்மையான உள்ளத்தை கொண்டிருக்கிறார்களோ நிச்சயமாக கடவுள் அவர்களை சந்திப்பார். எப்படி அன்னை மரியாவை வானதூதர் சந்தித்தாரோ, எப்படி ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியா சந்தித்தாரோ, அவரோடு இருந்தாரோ, அவரை பேணி வளர்த்தாரோ, அதை போல யாரெல்லாம் தூய்மையான உள்ளம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கடவுள் நிச்சயம் சந்திப்பார். நான்காவது, உறுதியான ஒரு இதயம், உடைபடாத, பிளவுபடாத, ஈரமுள்ள ஒரு இதயம். அன்னை மரியாவை 7 வியாகுலங்கள், 7 முறை அவர் ஈட்டியால் அவருடைய இதயம் துளைக்கப்பட்டிருக்கிறது. காயங்களால், வேதனையால் அவருடைய இதயம் துளைக்கப்பட்டிருக்கிறது. சீமோனுடைய இறை வார்த்தை, உம்முடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று முதல் வாள் அவருடைய இதயத்தில் சொருகப்பட்டது. இரண்டாவது, எகிப்துக்கு ஓடிய பயணம், அவருடைய மகன் காணாமல் போனது. அவருடைய மகன் சிலுவை சுமந்து சென்ற பொழுது அவரை சந்தித்தது, சிலுவையின் அடியில் நின்றது, அவரை இறந்த மகனை மடியில் சுமத்தி கதறியது, அந்த மகனை அடக்கம் செய்தது. இத்தனை துன்பங்களிலும் வேதனைகளிலும் அன்னை மரியா சலிக்காமல் இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தார். ஒரு நாளும் அதிலிருந்து விலகிச் செல்லவில்லை. அப்படிப்பட்ட உறுதியான உள்ளம் கொண்டவராக அன்னை மரியா இருந்தார்கள். ஐந்தாவது, விழிப்போடு காத்திருந்து நம்பிக்கையோடு இருந்தார்கள். எல்லா நேரத்திலும் விழிப்போடு காத்திருந்து நம்பிக்கையோடு இருந்தார்கள். அதனால்தான் விவிலியம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். எலிசபெத்து அன்னை மரியாவை பார்த்து சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று ஏற்றுக்கொள்கிறார். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அன்னை மரியா தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் துவண்டு போய்விடக்கூடாது. நாம் நினைத்தது நடக்கவில்லையே, நாம் நல்லவர்களாக இருக்கின்றோம், தூயவர்களாக இருக்கின்றோம், ஆனால் தோல்வியை மட்டும்தானே கடவுள் நமக்கு தருகிறார் என்று எந்த சூழலிலும் நாம் நன்மை செய்வதை விட்டு விலகி சென்று விடக்கூடாது. ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த துன்பத்தை சுமக்கக்கூடிய ஒருவரோ, இருவரோ, 3 பேரோ இருப்பார்கள். ஒருவராவது குடும்பத்தில் மொத்த சுமையையும் சுமக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான் காலம் முழுவதும் சிலுவையையும் துன்பத்தையும் தானே அனுபவித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடக்கவில்லையே, கடவுள் என் கண் திறந்து என்னை பார்க்கவில்லையே என்கின்ற ஆதங்கம், கலக்கம், ஏக்கம் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர்கள்தான் அருள் மிக பெற்றவர்கள். நீங்கள் அடுத்தவருக்காக அதை செய்யவில்லை, அடுத்தவர்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதை செய்யவில்லை.
கடவுளுக்காக, நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். அதற்காகத்தான் நீங்கள் தியாகத்தை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த தியாகம்தான் உங்களை உயர்த்தப் போகின்றது. அன்னை மரியா, யோசேப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த 3 பேருமே உயிர் வாழ்ந்த பொழுது எதையும் அவர்கள் சாதிக்கவில்லை. எல்லாம் சோதனை, எல்லாம் வேதனை. ஆனால் இன்றைக்கு கடவுள் அவர்களை உயர்த்தி இருக்கின்றார். இன்றைக்கு அன்னை மரியா விண்ணுலக மண்ணுலக அரசியாக, நம்முடைய யோசேப்பு தந்தை இந்த உலக திரு அவையினுடைய பாதுகாவலராக இருந்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு அவரை பற்றிய ஒரு அழகிய மடலை திருத்தந்தை எழுதினார். ஒரு தந்தையின் இதயத்தோடு எப்படி அன்னை மரியாவினுடைய இதயம் இருந்ததோ அதை போலவே யோசேப்பு தந்தையினுடைய இதயமும் அன்புள்ள இதயம், கனிவுள்ள இதயமாக இருந்தது. எனவேதான் இவர்கள் இருவருடைய திருவிழாவையும் நாம் ஒரே நேரத்தில் கொண்டாடுகின்றோம். இது இறைவன் நம் ஊருக்கு தந்த கொடை. எந்த ஊருக்கும் எந்த பங்குக்கும் கிடைக்காத ஒரு அரியதொரு ஒரு கொடை. 2 பேருடைய விழாக்களையும் ஒரே நேரத்தில் நாம் இங்கே கொண்டாடுகின்றோம். இந்த மாபெரும் கொடைக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். எனவே நல்ல இதயம் கொண்டவர்களாக, எசாயா இறைவாக்கினர் சொல்வதைப் போல, உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலால் ஆன இதயத்தை உங்களுக்கு அருள்வேன் என்று சொன்னார். நம்முடைய உள்ளம், நம்முடைய இதயம் அப்படி மறுத்து போயிருந்தால், மரமாகி போயிருந்தால், கல்லாகி போயிருந்தால், உறைந்து போயிருந்தால் மாற்றி விடுவோம். ஈரமுள்ள இதயமாக, கனிவுள்ள இதயமாக, இரக்கமுள்ள இதயமாக, தூய்மை உள்ள இதயமாக அதை அப்பொழுது இறை அருள் நம்மில் வந்து குடிகொள்ளும். நாமும் அருள் மிக பெற்றவர்களாக இருப்போம். அதற்காக நாம் ஜெபிப்போம்.